காலக்கெடுவை வெளியிடங்கள் அனுரவுக்கு சவால் விடம் எதிரணி எம்பி தேசபந்து தென்னக்கோனின் விசாரணை அறிக்கை தொடர்பில் வெளியான தகவல் ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வதில் அனுர ஆர்வம் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இனிய பாரதியின் மற்றுமொரு சகா ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை 20 ஆண்டுகளின் பின் மனம் திறந்த டேவிட் பரராஜசிங்கம் போதைப்பொருள் விற்பனையில் மொட்டு கட்சி உறுப்பினர் அதிரடி கைது எரிபொருள் நுகர்வில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி அமைச்சு வெளியிட்ட அதிரடி தகவல் ஜனாதிபதிக்கான அதிகாரங்களை அதிகரித்துக் கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆர்வம் கொண்டுள்ளனர். இதன் காரணமாக மிக விரைவில் அரசியலமைப்பில் திருத்த சட்டம் ஒன்றை கொண்டுவர அவர்கள் உத்தேசித்துள்ளனர். தற்போதைய நிலையில் சுயாதீன ஆணைக்குழுக்களின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளுக்கு அரசியலமைப்பு சபையின் அங்கீகாரம் பெற்றே நியமனங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையை மாற்றி ஜனாதிபதிக்கு தேவையானவர்களை குறித்த பதவிகளில் நேரடியாக நியமிக்கத்தக்க வகையில் அல்லது அரசியலமைப்பு பேரவையில் ஜனாதிபதிக்கு தேவையானவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளும் வகையில் குறித்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் அமையுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமாரவின் நெருங்கிய நண்பர் ஒருவரை கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு நியமித்துக் கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சியொன்றை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருந்தது. இதன் காரணமாகவே அரசியலமைப்பு பேரவை மற்றும் ஏனைய சுயாதீன குழுக்களின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தி அவற்றை ஜனாதிபதியின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. அதற்கான அரசியலமைப்பு திருத்த சட்டம் விரைவில் உருவாக்கப்பட உள்ளது. அது தொடர்பில் அரசியலமைப்பு நிபுணர்கள் பலருடன் அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனது தந்தையின் படுகொலை சம்பவத்தில் பிள்ளையான் ஒரு துருப்பு மாத்திரமே. கருணாதான் அக்காலத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு முக்கிய பொறுப்பாக இருந்தவர். ஆனால் யாருமே அவரை பற்றி பேசுவதில்லை என்று டேவிட் பரராஜசிங்கம் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியொன்றில் வழங்கிய பிரத்யேக நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், கருணா இல்லாமல் பிள்ளையானால் ஒன்றும் செய்திருக்க முடியாது. வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் பிரிப்பதற்கு தனது தந்தையிடம் அணுகியிருந்த நிலையில் அவர் மறுத்ததன் காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளது. இறுதி வரை உண்மையான குற்றவாளியை நிறுத்துவார்கள் என்று நான் நம்பவில்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் எரிபொருள் நுகர்வு சுமார் 30% குறைந்துள்ளதாக எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நுகர்வு குறைவு காரணமாக புதிய எரிபொருள் நிலையங்களுக்கு அனுமதி பத்திரங்களை வழங்கும் நடவடிக்கையும் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை மின் உற்பத்திக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளை அதிகம் பயன்படுத்தும் திட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் தெரிவித்ததாவது, 2019-2020க்கு பிறகு நாட்டில் எரிபொருள் நுகர்வு சுமார் 30% குறைந்துள்ளது. அது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கின்றது. இதனால் எதிர்மறையான தாக்கமும் காணப்படுகின்றது. ஏனெனில் எரிபொருள் நிலையங்களுக்கு வருமானம் இல்லை, பவுசர்களுக்கு தொழில் இல்லை. நுகர்வு குறையும் போது இவை அனைத்தும் பாதிக்கப்படும். ஆகவே எண்ணெய் நிலையங்களுக்கு அனுமதி வழங்குவதை குறைத்துவிட்டோம். பவுசர்களுக்கும் புதிய அனுமதிகளை இடைநிறுத்தியுள்ளோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இனிய பாரதியின் சகாவான தொப்பிமனாப் என்று அழைக்கப்படும் முன்னாள் திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினரான சி விக்னேஸ்வரன் நேற்று மாலை குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பாறை மாவட்ட தமிழ் பகுதிகளில் கடந்த காலத்தில் இனிய பாரதி தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இயங்கி வந்த முகாம்கள் மற்றும் மயானங்களை 2 தினங்களாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் சோதனைக்குட்படுத்தி வருவதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை தெருக்கோவில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் உட்பட 2005 மற்றும் 2008ற்கு இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்கள் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் நேற்று முன்தினம் 2 மணிக்கு கொழும்பிலிருந்து வந்த புலனாய்வு அதிகாரிகள் தம்புவில் மகாவித்தியாலய
அடையாளத்திற்கு அருகில் பாடசாலை வீதியில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகையிட்டு சோதனையில் ஈடுபட்டனர். டையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த பல சம்பவங்கள் தொடர்பில் இனிய பாரதி என அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகாவான சுசீந்திரன் தவசீலன் ஆகியோரை கடந்த 6ஆம் திகதி திருக்கோவில் மற்றும் மட்டுசந்திவெளி பகுதியில் வைத்து சிஐடியினர் கைது செய்தனர். இந்த கைதை அடுத்து இனிய பாரதியின் முன்னாள் சாரதியான செந்தூரனை கடந்த 9ஆம் திகதி பொத்துவிலில் இருந்து மட்டக்களப்புக்கு தனியார் போக்குவரத்து பேருந்து வண்டியை செலுத்தி சென்ற போது அவரை கல்முனை நகரில் வைத்து சிஐடியினர் கைது செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கம்பளை நகரசபையின் பொதுஜன பெரமுன கட்சி சார்ந்த நகர்மன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்டு அதிகூடிய வாக்குகளுடன் கம்பளை நகர சபைக்கு தெரிவான உறுப்பினர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் மீது இதற்கு முன்னரும் கள்ள சாராயம் காய்ச்சியது உள்ளிட்ட பல்வேறு வழக்கு விசாரணைகளில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்ட அவரை எதிர்வரும் 30ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கம்பளை மாஜிஸ்திரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்த குழுவின் அறிக்கை அடுத்த வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றத்தின் ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட உள்ளது. அறிக்கை ஒன்று நாடாளுமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட 5 வேலை நாட்களுக்கு பின்னர் அது ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த அறிக்கை ஒழுங்கு புத்தகத்தில் சேர்க்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தேசபந்து தென்னகோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான நடைமுறையை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன அண்மையில் கோடிட்டு காட்டினர். முன்னதாக தென்னகோனின் தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழு தென்னகோனை குற்றவாளி என்று ஒரு மனதாக தீர்ப்பளித்தது. அதன்படி விசாரணை அறிக்கை மீதான விவாதம் 2025 ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடைபெற உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிறைவேற்று ஜனாதிபதி முறைமை ஒழிப்பதற்கான காலக்கெடுவை அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் மெரிக்கார் கோரிக்கை விடுத்துள்ளார். ஊடகங்களுக்கு பேட்டியளித்த மெரிக்கார் நாட்டிற்கு முன்னர் உறுதியளித்தபடி நிறைவேற்று ஜனாதிபதி முறையை எப்போது ஒழிக்க விரும்புகின்றது என்பதை தெளிவாக கூறுமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி நீண்ட காலமாக நிறைவேற்று ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாக காட்டியுள்ளார். அரசாங்கம் தற்போது நாடாளுமன்றத்தில் 3/2 பங்கு பெரும்பான்மையை கொண்டிருப்பதால் இந்த நீண்ட கால உறுதிமொழியை நிறைவேற்றும் திறன் அதற்கு உள்ளது என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். கமதொழில் அமைச்சர் லால்காந்த பிரபல கோடீஸ்வர வர்த்தகர் டட்லி ஸ்ரீசேன தொடர்பான தனது கடுமையான நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இலங்கையின் முக்கிய குளங்களை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கும் அனைத்து கட்டடங்களையும் அகற்ற நீர்ப்பாசன திணைக்களம் அண்மையில் தீர்மானித்திருந்தது. இதன்போது பொலனறுவை பராக்கிரம சமுத்திரம் குளத்தின் கரையோரத்தை ஆக்கிரமித்து நிர்மாணிக்கப்பட்டுள்ள டட்லி ஸ்ரீசேனவின் சுது அருளிய ஹோட்டலும் அகற்றப்படுமா என்று அண்மையில் செய்தியாளர்கள் அமைச்சர் லால்காந்தவிடம் வினாதோடு திறந்தனர். அதற்கு பதிலளித்த அவர் டட்லி மட்டுமல்ல எந்த கொம்பனாக இருந்தாலும் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள கட்டடங்கள் நிச்சயமாக அகற்றப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருந்தார்.